பிசி கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறவங்க ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா, நம்ம யூஸ் பண்ணுற லேப்டாப்புக்கு சாஃப்ட்வேரை ரன் ஆகணும்னா டிரைவர்ஸு முக்கியமான ஒன்று. ஸோ அந்த டிரைவர்ஸு வந்து சம்டைம்ஸ், அதாவது ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் அது வந்து ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கும். அதுக்கப்புறம் அது அவுட் ஆஃப் டேட் ஆகிடும். அதை நம்ம வந்து மறுபடியும் அப்டேட் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக ஃபங்க்ஷன்ஸ் ஆகிட்டு இருக்கும், எந்த சாஃப்ட்வேராக இருந்தாலும். ஸோ கம்ப்யூட்டரில் ஸோ அதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நிறைய வெர்ஷனில், நிறைய கம்பெனியில், நிறைய பிராண்டில் சாஃப்ட்வேர் டிரைவர் அப்டேட்டர் நிறைய ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதை பை பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரீயாக எப்படி டிரைவர்ஸை அப்டேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து வின்சிப் டிரைவர் அப்டேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ண உடனே வர்ற ஃபஸ்ட்டு லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ண உடனே டைரெக்டாக டவுன்லோட் பேஜுக்கு உள்ளே போயிடும். உடனே டவுன்லோட் கொடுத்து அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஆகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் எடுத்துக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். இதோட இன்ஸ்டாலேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரி சிம்பிளாக தான் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கனாலே போதும். அடுத்து நெக்ஸ்ட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், நெக்ஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக அது கொஞ்சம் டேட்டாவை நம்மளோட இதில் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். வெயிட் பண்ணுங்கள். ஸோ இது ரொம்ப டைம் எடுத்துக்காது. அப்படி டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு இது மாதிரி ஒரு பாப்அப் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த பாப்அப்பில் வந்து உங்கள் சிஸ்டம் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்களதில் என்ன மாதிரி டிரைவர்ஸு இருக்குது, அதில் எதெல்லாம் அவுட் ஆஃப் டேட்டில் இருக்குது, அதை அப்டேட் பண்ணணுமா வேணாமா, அப்டேட் எப்படி பண்ணுறது, எந்தெந்த சாஃப்ட்வேர் எந்தெந்த டிரைவர் அப்டேட் பண்ணணும் அப்படின்றத கம்ப்ளீட்டாக லிஸ்ட் எடுத்து காட்டிடும். இந்த ஹோம் ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சிஸ்டமோட ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில் எல்லாம் பக்காவாக அதுவே ஸ்கேன் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் நல்லா பாருங்கள். இது என்னோடது வந்து ஆசூஸில் ரோகு G75VX மாடலு. ஸோ நீங்கள் ஸ்கேன் பண்ண இது ஸ்டார்ட் ஸ்கேன் கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மறுபடியும் ஸ்கேன் பண்ணிடும். ஸ்கேன் பண்ண உடனே உங்களுக்கு எந்தெந்த டிரைவர் அப்டேட் பண்ணணும், அவுட் ஆஃப் டேட்டில் எதெல்லாம் இருக்குன்றத உங்களுக்கு இதில் காட்டிடும். இது நீங்கள் வந்து இந்த டிரைவரை ஒன்ஸ் ரன் பண்ணிவிட்டு ஒரே கிளிக்கில் எல்லா டிரைவரும் எனக்கு அப்டேட் ஆயிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இங்கே ரெஜிஸ்டர் பண்ண சொல்லணும். ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இங்கே அப்டேட் ஆல்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் ஷோ ஆகும். அப்படி இல்லை, நான் ஃப்ரீயாக தான் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி அப் டு டேட்டுன்னு இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் அப்டேட் ஆன வெர்ஷன். இதில் வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெஜிஸ்டருக்கு நேராக கீழே வந்து அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும். இந்த ப்ளூ கலர் பட்டனை வந்து நீங்கள் ஒன்றா தனித்தனியாக செப்பரேட்டாக ப்ரெஸ் பண்ணி அப்டேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இதை நீங்கள் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக டிரைவர்ஸை அப்டேட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரீ வெர்ஷனை ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பே பண்ண தேவையில்லை, எதையும் ரெஜிஸ்டர் பண்ண தேவையில்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு டிரைவர் அப்டேட்டர்னு நான் சொல்லுவேன். என்னோட சிஸ்டத்தில் இதை தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எந்த ஓஎஸ் போட்டாலும் நான் மறுபடியும் இந்த அப்டேட்டரை தான் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா, உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.